பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மேல் வைத்துவிடுங்கள் என்று சொல்லி 1 பேதுரு 5:7 நாம் வாசிக்கிறோம். நமக்குள்ளே அநேக பாரங்கள் உண்டு, கவலைகள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு. அவைகளிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ளுகிறதுக்கு நாம் முயற்சியும் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நம்மை விடுவிப்பதற்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்காகவே காத்திருக்கிறார். அதனால் தன் வாழ்க்கையில் ஆண்டுதோறும் ஆலயத்துக்கு சென்று வந்தவள் தான். ஆனால் அவருடைய கவலைகள் தீர்ந்தபாடில்லை. காரணம் என்ன? தன் கவலைகளை தானே சுமந்து கொண்டு போகிறாள். மீண்டும் அதை சுமந்து கொண்டே தன்னுடைய வீட்டிற்கு திரும்புகிறாள். ஒரு நாள் அவளுக்குள்ளே ஏற்பட்ட ஒரு பெரிய மாற்றம் என்கிறது, தன் மனக்கவலைகளை தேவ சமூகத்தில் இறக்கி வைத்துவிட்டு விசுவாசத்தோடு அவள் வீட்டுக்கு திரும்புகிறாள். துக்க முகத்தோடு அல்ல, தேவன் தன்னுடைய ஜெபத்தை கேட்டார் என்கிற விசுவாசத்தோடு கூட. அன்றைக்கு அவளுடைய துக்கம் மாறினது. அவளுடைய வேண்டுதலை தேவன் கேட்டார். அவளுடைய கவலைகளை எல்லாம் அவளை விட்டு நீக்கி அவள் மகிழ்ந்து களி கூறுவதற்கான பெரிதான கிருபையை அவள் வாழ்க்கையில் செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பெரியமானவர்களே, நாமும் இன்றைக்கு நம்முடைய கவலைகளை நாமே சுமக்காமல் தேவ சமூகத்தில் இறக்கி வைக்க பழகிக் கொள்வோம். ஏனென்றால் அவர் ஒருவர் தான் நம்முடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்ற முடியும். நம்முடைய மனக்கவலைகளெல்லாம் நம்மை விட்டு நீக்கி போட முடியும். எனவே இந்த காலை வேளையில் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் இறக்கி வைத்து விடுங்கள். புதிய கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையில் தம்முடைய மகிமையை அவர் வழங்க பண்ணுவார். ஆமென்.